கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8, மேத்யூ 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன, நீங்க பரிசேயர்கள் போல, அஞ்ஞானிகள் போல வெளியே நின்றுக்கிட்டு வெளியரங்கமா நீங்க திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அலப்பாதீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்தரங்கத்துல ஜெபிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. கர்த்தர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரு? நமக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அறிந்து வைத்திருக்கிற தேவன். நல்ல கவனிங்க. அதாவது நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முன்னமே அறிந்து வைத்திருக்கவர். அதனால தான் அவர் பரம தகப்பன், நம்முடைய தகப்பன். அதனால ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத செய்வானோ, அதே மாதிரி ஒரு பரலோக தந்தையாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன தேவைங்கிறத முன்னாடியே அறிஞ்சு வச்சிருக்கிறார். அதை அறிந்து வைத்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பலவீனனும் அல்ல. அவர் சகல வல்லமை பொருந்திய தேவன். அது மாத்திரமல்ல, அவர் தான் யெகோவா ஈரே, அவர் தான் ஜெகோவா ஜெஹரா, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, நீங்க ஒரு கர்த்தர்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிந்து கொள்வதற்காக. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்துட்டு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுகிறது? அது நமக்குள்ள இருந்து நாம் என்ன ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக. நீங்கள் ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 பார்க்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, எப்படி? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ நம்ம இப்போ நம்ம தேவன் தெரிஞ்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை அறிந்தவராயிருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து நம்ம எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கிட்ட ஜபிக்கிறோங்கிறத தெரியணும். நம்ம நம்மை அறியாத இல்லை நமக்கு தெரியாத ஒருத்தட்ட இல்லை, நம்மை முழுவதுமாய் அறிந்து நமக்கு ஒரு தகப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அதனால நம்ம அஞ்ஞானிகளை போல இல்லை பரிசேயர்களை போல வெளியில நின்று நம்ம வார்த்தைகள்னால அளப்ப வேண்டியது அவசியம் இல்லை. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு இப்போ நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய தேவைகளை போய் சொல்றதுக்கு யோசிப்போம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திங்க. நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கிறோம், இங்கே ராஜா இருக்கிறாரு. இப்போ ராஜா வீட்டு பிள்ளை இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ இங்கே ராஜா இருக்கிறார், ராஜாவோட பிள்ளை எங்கேயாவது போய், அப்பா நம்ம இந்த வாரத்துக்கு ப்ரொவிஷன் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு கவலைப்படுவாங்களா? நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு என்ன காரியமாக இருக்கும்? ஒரு மேலான சிந்தை. நம்ம இந்த தேசத்தை எப்படி வழி நடத்துவது, இந்த தேசத்துக்கான காரியங்களை எப்படி செய்வது, அப்படி தானே யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் நம் தேவனுடைய பிள்ளைகள் மேலான சிந்தை உள்ளவர்கள், பரலோக சிந்தை உள்ளவங்களாக வாழ வேண்டும். அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரும், அண்ணே நம்ம மாம்சமான வாழ்க்கை வாழ்கிறோம், நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது? சரி, நீங்கள் எப்படி யோசிங்க. எனக்கு 2 பசங்க. என் பசங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாளும் என்கிட்ட அப்பா நீங்கள் எப்படி வீட்டு வாடகை கட்டுவீங்க, எப்பா எப்படியாவது கரண்ட் பில் கட்டிடுங்க, எப்படியாவது கேஸுக்கு காசு கட்டிடுங்க, எப்படியாச்சும் காருக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு சொல்லி உட்காந்து அழுது புலம்பி ஜபித்ததை பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கதை பார்த்துருக்கேன்னா நான் இல்லை. ஏன்? என் பையனுக்கு தெரியும் நான் என் பையனை நேசிக்கிறேன், அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு தெரியும். அதனால் அவன் என்ன கேட்குறான், அவனுக்கு இந்த அன்றாட கவலைகளை விட்டு மேலான காரியங்களை, அவனுக்கு என்ன வேணும், அவன் என்ன செய்யணுங்கிற காரியத்தை பேசக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்போ யோசிங்க,
உங்களுடைய தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன், சகலத்திற்கும் ஏக சக்கராதிபதியாய் இருக்கக்கூடிய தேவன். அவர்தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். சகலமும் அவரால் உண்டானது, அவருக்கென்று உண்டானது. அந்த தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏங்க கவலை? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்போ என்ன, உங்களுக்கு தேவன் யார் என்று தெரிந்தா உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் யார் என்பதை உணர்ந்தவர்களாய், அவர் எப்படி என்னுடைய பரம தகப்பனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.